हर हर शिव शिव जय जय शंकरा, जय जय शंकरा, कांची शंकरा, चंद्रशेखरा। हर हर शिव शिव जय जय शंकरा, जय जय शंकरा, कांची शंकरा, चंद्रशेखरा। நின்னை சரணடைந்தேன் சந்திரசேகரா, நீதானே என்றென்றும் ஆதிசங்கரா. உந்தனடி தோழுதேன் வேத மந்திரா, உலகம் வளம் பெறவே வந்த சந்திரா. மகா பெரியவா எங்கள் மகா பெரியவா, தெய்வத்தின் குரல் தந்த காஞ்சி மன்னவா. தெய்வமல்லவா நீ, தெய்வமல்லவா, தெய்வ குரல் தந்து மீண்டும் எம்மை காக்கவா நீ, எம்மை காக்கவா நீ, எம்மை காக்கவா. ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர. நின்னை சரணடைந்தேன் என்ற இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களை மீண்டும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. ஒரு முறை ஸ்ரீமடத்தில் பாலு மாமான்னு ஒருத்தர் இருந்தார். அவர் ரொம்ப பெரியவா கிட்ட ரொம்ப 50 வருஷமா சேவை பண்ணிண்டு, பெரியவா கூடயே இருப்பா, எல்லா சேவையும் பண்ணிண்டு. எங்கேயானு வெளியில போகணுன்னாலும் பெரியவாள்கிட்ட உத்தரவு கேட்டுண்டு தான் அவள் கிளம்புவா. அப்போ அந்த பாலு மாமாவோட தந்தையாரோட வருஷாப்திகம் வருது. அவருக்கு தன் ஊருக்கு போகணும், தன் ஊருக்குன்னா சென்னைக்கு போய் தன்னுடைய அண்ணாவோட அதை வருஷாப்திகத்தை கொண்டாடணும்னு. அதனால பெரியவாள்கிட்ட உத்தரவு கேட்குறார். பெரியவா உத்தரவு தரலை, இழுத்துட்டே இருக்கார். ஒரு நாள் முன்னாடியே அவர் போகணும்னு நினைக்கிறார். பெரியவா ஒன்றுமே சொல்ல மாட்டேங்கிறா. அப்புறம் அடுத்த நாள் ஸ்ரார்த்தம் முன்னாடி நாள் இவர் கேட்குறார், பெரியவா நான் கிளம்பணும் பெரியவா அப்படின்னு. அப்போ பெரியவா எதையோ தேடுறார். என்ன தேடுறன்னு பார்த்தா ஒரு எலுமிச்சம்பழம் வந்தோன்னே அந்த எலுமிச்சம்பழத்தை கையில் கொடுத்து நீ போயிட்டு வாப்பா அப்படிங்கிற. இவருக்கு ஒன்றும் புரியல, ஏதோ கொடுக்குறார் நமக்கு பிரசாதமா அப்படின்னு எடுத்துட்டு கிளம்பிடுறார். பஸ்ஸில் போய் ஏறி உக்காடுறார். பஸ் 10 நிமிஷமாகியும் கிளம்பாமல் வச்சுட்டு இருக்கான் டிரைவர். அப்போ இவர் போய் கேட்குறாரு, ஏன்பா இன்னும் நான் சீக்கிரம் வேற போகணும், நீங்கள் டயத்துக்கு கிளம்பாமல் இருக்கேளே அப்படின்னு கேட்கும்போது அந்த டிரைவர் சொல்கிறான், காலங்கர்த்தால் இது கிளம்புறதுன்னா ஃபஸ்ட்டு எலுமிச்சம்பழத்தை டயரில் வச்சுட்டு தான் கிளம்புவேன், கடைலாம் சாத்திருக்கு, அதனால எலுமிச்சம்பழம் வாங்கினப்புறம்தான் இந்த பஸ் கிளம்பும் அப்படின்னு சொல்கிறான். அப்போ தான் இவருக்கு தோன்றது, ஓஹோ அந்த எலுமிச்சம்பழத்தை பெரியவா நம்மளுக்கு இதுக்காக தான் கொடுத்துருக்கா அப்படின்னு எப்படி பெரியவாளுக்கு தெரிஞ்சிருக்கும். அதுதான் பெரிய ஆச்சரியமான ஒரு விஷயம். அவர் தான் அந்த சாக்ஷாத் பரமேஸ்வரனே தானே. அதனால பெரியவாளுக்கு எல்லாமே முன்கூட்டியே தெரிஞ்சிருக்குங்கிறது இந்த இன்சிடென்ட் வழியா நமக்கு தெரிய வருது. இன்றைக்கு நாம் சந்திக்கவிருக்கும் சிறப்பு விருந்தினர் திருமதி நளினா ஸ்ரீனிவாசன் அவர்கள். இவர்கள் வைஷ்ணவா அப்படின்னு அவ கூட பேசும்போது தான் நான் தெரிஞ்சுட்டேன். அப்படி இருந்தும் பெரியவா மேல எப்படி இவாளுக்கு ஈர்ப்பு ஏற்பட்டது அப்படிங்கிறது ஒரு பெரிய ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயமா இருந்தது. அவர்களிடையே நாம் இப்பொழுது கேட்டு தெரிந்து கொள்ளலாம். நமஸ்காரம். வணக்கம். ரொம்ப சந்தோஷம் நீங்க இன்னைக்கு வந்தது. எப்படி நீங்க பெரியவாள்கிட்ட இருக்கப்பட்டேன்னு சொல்லுங்க. பெரியவா பற்றி நான் நிறைய கேள்விப்படலைனாலும் பெரியவாளை பார்த்ததில்லைனாலும் என்ன அறியாமல்
அவர் என்னை ஆட்கொண்டார்னா நான் சொல்லணும். நான் பக்கத்தில் ஒரு காளி கோவில் இருந்தது. பெரியவாளை தரிசனம் பண்ணணும், அதிஷ்டானம் கூட நான் தரிசனம் பண்ணி எனக்கு ஞாபகம் இல்லை. அப்போ நான் அந்த அம்பாளை பார்க்க போகும்போது, நான் காரைக்குடியில் இருக்கேன், அந்த அம்பாளை தரிசனம் பண்ண போகும்போது அது எனக்கு பெரியவா ரூபத்திலேயே காட்சி கொடுக்குறா. அந்த அம்பாள் கையில் அந்த திரிசூலம் தண்டை மாதிரி தெரியறது, கட்டின்ற புடவை தலையில் முக்காடு போட்டுன்ற மாதிரி இருந்தது. என்ன இங்கே பெரியவா உட்காண்டிருக்கா அப்படின்னு நானும் என் ஆத்துக்காரும் ரொம்ப ஆச்சரியப்பட்டோம். முதல்ல நான் பெரியவாள் அம்பாலை பெரியவா ரூபத்தில் அங்கே நான் தரிசனம் பண்ணேன். அதுதான் எனக்கு முதல் அனுபவம். அதுக்கப்புறம் பெரியவா பாக்கல் முதல்ல எழுத ஆரம்பித்தது 2021 டிசம்பர் 2ஆம் தேதி அன்னைக்கு தான் முதல் எழுத ஆரம்பித்தேன். என்ன அறியாமே பெரியவா மூலம் நிறைய எழுதுகிற பாக்கியம் எனக்கு கிடச்சிது. அது பகல் ராத்திரி இப்படின்னு எப்போவுமே சொல்ல முடியாது. எப்போ பாரு என்னுள்ள ஊறிண்டே இருக்கும். அதுக்கு நானாக தடை போட்டால் தான் உண்டு. அது மாதிரி என்னை சுற்றி எப்பவும் பெரியவா ஃபோட்டோஸ் நிறைய அந்த ஆற்றுல ஒட்டி வச்சுட்டு இருப்பேன். பெரியவா பெரியவா பெரியவா, இதே தான் என்னோட ஜபம். முழுக்க அவர் ஸ்மரணை தான் எனக்கு இருந்துட்டே இருந்தது. இல்லை, அது உங்களுக்கு ஆரம்பம் இந்த கோவில் தாங்கிற அந்த கோவில் தான் எனக்கு. பட் அத பெரியவாளை நீங்க முன்ன பின்ன பார்த்ததே கிடையாது. பட் உங்களுக்கு எப்படி அந்த ஒரு பெரியவா மேல அந்த ஈடுபாடு? என்ன அறியாம அதான் அவரா உக்காண்டால நம்பதுனால எதுவுமே முடியாது. என்ன அறியாம ஒரு குரு தேடல் மனசுக்குள்ள இருந்துட்டே இருந்தது. அது எந்த குரு, எங்க ஆச்சாரியன்னு நான் போய் பார்த்திருக்கேன். வழியா முரளிதர சுவாமிஜி, அது மாதிரி எல்லா ஆச்சாரியனையும் நான் போய் பார்த்திருக்கேன். ஆனால் என்னோட மனசு எதுலையுமே ஒட்டிக்கல. பெரியவா டக்குன்னு பிடிச்சிட்டா, அப்படிதான் சொல்லணும். அம்மா பெரியவா என் கையை பிடிச்சுட்டா, இல்லைன்னா என்னால ஆனது ஒண்ணுமே பண்ண முடியாது. அதனால அவர் நிறைய என்னை எழுத வச்சார். அது கவிதைகள்லாம் எப்படி காணாவர் சேலே வரும், ஆனாவர் சேலே வரும், ஈனாவர் சேலே வரும், எப்படி வருதுன்னு எனக்கே தெரியாது. நீங்க பாத்திருக்கீங்களா பெரியவாளை? இல்ல, ஒரே ஒரு தரம் எனக்கு கனவுல ஒரு எழுத ஆரம்பிச்ச ஒரு 2-3 நாள்ல சொப்பனத்துல பெரியவா பார்த்துட்டேன். பார்த்தா அழறேன். ஏன் அழுதுண்டே இருக்க, என்ன பார்க்கணும் தானே நீ தவம் இருந்து இவ்வளவு எழுதிட்டு இருக்க, அப்புறம் எதுக்கு இப்படி அழற என்ன பார்த்தோன்னுங்கிறார். எனக்கு அழுகையை நிறுத்தவே முடியல, அழுதுட்டு இருக்கேன். அதுதான் நான் அவரை முதல்ல பார்த்தது. அதே நேரத்துல என் பொண்ணாத்துலயும், அம்மா இன்னைக்கு எனக்கு விடியற காண்பார் 4 மணிக்கு நான் இருக்கேன்னு பெரியவா வாசல்ல நிற்கிறாமான்னு என் பொண்ணு சொன்னான். எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. நம்ம சொப்பனத்துல நம்ம ஆசைப்பட்டோம் வந்திருக்கா. அவ்வாத்துல அவ சொன்னா, எனக்கும் இன்னைக்கு 4 மணிக்கு வந்ததுமா, நீ சொன்ன மாதிரி நான் இருக்கேன் உன்னை பாத்துக்கிறேன்னு சொன்னாருமான்னு என் பொண்ணு சொன்னா. ஆமா, எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. அதுக்கப்புறம் நான் நிறைய எழுத ஆரம்பிச்சுட்டேன். அப்புறம் ஒரு 1008 எழுதணுன்னே காஞ்சி மடத்துல கொண்டு போய் வச்சுட்டு எனக்கு அதிஷ்டானத்துல ஆசீர்வாதம் வாங்கணும்னு ஆசையா இருந்தது. கொண்டு வச்சு ஆசீர்வாதம் வாங்கிட்டு வந்தேன். அதுக்கப்புறம் ஒருத்தர், நீங்க முதல்ல எழுதின பாட்டு இருந்தா சொல்லுங்களேன். அது எனக்கு ஞாபகம் இல்லை, நான் வச்சிருக்கேன். எல்லாமே இப்போ பென்ட்ரைவ்ல காப்பி பண்ணி வச்சுட்டு இருக்கேன். சரி. அதை ஒருத்தர் யூடியூப்ல போடட்டுமான்னு கேட்டார், மகாபிருந்தாவன் ட்ரஸ்ட். நான் உங்க வாய்ஸ்லயே தான் வரும், உங்க பேர் போட்டுடுறேன் அப்படின்னு. நன்னா பெரியவா புகழ் எங்க போனாலும் பரவணும், அதுதான் நம்மளோட ஆசை. அதனால தாராளமா போடுங்கன்னா இப்ப ஒரு 500 கிட்ட அவர் போட்டுட்டார். தொடர்ந்து போட்டுன்னு வர்றார். 1008 இது அது 2000-3000 தாண்டி போயிடுது. அதனால இப்ப நான் கணக்கே வச்சுக்கிறது இல்ல. தூங்கினாலும் முழிச்சாலும் வரும்போதெல்லாம் எழுதிட்டு இருக்கிறது. கையில நோட்டு பேனாவோடயே திரிவேன். அப்படி இல்லைன்னா இப்ப எங்க ஆத்துக்கார் சொன்னதுனால பக்கத்துல ரெக்கார்ட் பண்ணி வச்சுருவேன் செல்லுல. அப்புறம் மறுநாள் அதை எழுதி வச்சுருவேன். அது மாதிரி நிறைய. அதுக்கப்புறம் பெரியவா பாட்டு எழுதிட்டு இருக்கும் போதே எனக்கு தேவக்கோட்டையில ஒரு மாமா அறிமுகமானார். அவர் ரமேஷன் பேரு. அவருக்கு பெரியவா கோவில் கட்டணும்னு ரொம்ப ஆசை. நான் சொல்லேன், எப்படியும் பெரியவா கட்டின்றுவா, நான் அந்த கோரிக்கை எழுதி பெரியவா பாதத்துல வச்சுடுறேன். எனக்கு அது ஒரு வழக்கம். மனசுல யார் எந்த கோரிக்கை சொன்னாலும் அதை எழுதி பெரியவா பாதத்துல வச்சிருவேன். என்று சொல்ல முடியாதா இருந்தாலும் எல்லாரையும் நான் எழுதி வச்சுடுங்கோ அப்படின்னு சொல்லுவேன். 2022 பிப்ரவரி 22ஆம் தேதி அதே மாரி கோவில் கட்டி கும்பாபிஷேகம் பண்ணிட்டா பெரியவா. ஆமா, தேவக்கோட்டையில அந்த மாமாவும் நானும் எல்லாரும் சேர்ந்து எடுத்துட்ட முயற்சி. திடீர்னு ஒரு மாமி 50,000 கொடுக்குறேன் கோவில் கட்ட வச்சுக்கோங்கன்னா, அவர் சௌபாகிய துர்க்கேன்னு கோவில் கட்டியிருக்கார். அந்த இடத்துல பெரியவா வச்சு 15 வருஷமா எனக்கு ஆசை மாமின்னர், நிறைவேற்றி கொடுப்பான்னு. எங்கெங்கயோ பணம் வந்தது, எப்படியோ அதிசயங்கள் நடந்தது. பெரியவா விக்கிரகண்ணி பிப்ரவரி 22ஆம் தேதி 2028 அந்த கும்பாபிஷேகம் பண்ணினோம். ரொம்ப சந்தோஷம், ரொம்ப அற்புதமா நடந்தது. 22 பிப்ரவரி 22 பண்ணினோம் தேவக்கோட்டை கோவில் கும்பாபிஷேகம். பெரியவா கோவில் கட்டினா. 2023 பெரியவா தன்னோட பாதுகைய வஞ்சுவாஞ்சேரி கோவில் கிருஷ்ணர் கோவில்ல எனக்கு காமிச்சா. சரி. அவர் போட்டுண்டு நடந்த அற்புதமான பாதுகை என் கண்ணில் பெரிய காரணமா பெரியவா காட்டி கொடுத்தா. அது எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஆனா அது இப்படியே இருந்தா, மரத்துல இருந்தா வீணா போயிடுமே. அதை ஒரு குருஜிக்கு கொடுத்துருக்காரு, அங்க இருந்த சுவாமினிக்கு அவர் கொடுத்துருக்கார். அவ சித்தப்பா யாரோ அவளோட பெரியவா காலத்துல இருந்து அதை வாங்கி அந்த அம்மா கொடுத்துருக்கா.
அந்த அம்மா அதை வச்சு பூஜை பண்ணியிருந்திருக்கா. அவள் காலத்துக்கு அப்புறம் அது பூஜை இல்லாமல் உள்ளே இருந்தது. அதை பார்க்கும்போது எனக்கு கேட்டுட்டேன். அவள் சொன்னால் நீங்கள் வந்து அனுஷா பூஜை பண்ணுறலாம், லாட்ரி சீட்டில் கோடி கோடியாக கொடுத்தா கூட எனக்கு மனசு திருப்தியாக இருக்காது. இப்படி ஒரு அமுதமான ஒரு சொல்லவே முடியாது. எப்படி ஒரு முதல்ல பார்த்த பிறகு அந்த ஆச்சரியத்தையும் அன்பையும் அப்பா அது என்னால் விவரிக்கவே முடியாது. அந்த பாதுகையை பார்த்துட்டு 3 அனுஷம் தான் பிரார்த்தனை பண்ணிட்டேன். மனசில் உத்தரவு கிடச்சிது. ஒரு வெள்ளி கவசம் போட்டு ஒரு கண்ணாடி பெட்டி போட்டு அதில் வைக்கணும்னு ஒரு ஆசைப்பட்டேன். பெரியவா டிவோட்டி எல்லாருக்கிட்டையும் கேட்டேன். எல்லாரும் எனக்கு ஒத்தாசை பண்ணா. சங்கர் திரிவேதினு ஒரு மாமா நிறைய ஒத்தாசை பண்ணார். எல்லாரோட ஒத்தாசைனாலும் இன்னைக்கு அந்த கிருஷ்ணர் கோவிலில் பெரியவாளோட பாதுகை கண்ணாடி பெட்டிக்குள்ளே ஜம் ஜம்னு அனுஷா பூஜை ஜம் 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 நடந்து வருது. அந்த அம்மாவுக்கும் பெரியவா தான் குரு. அவ நிறைய பாட்டு அந்த அம்மாவும் எழுதியிருக்கா. நம்ம கண்ணில் படணும்னு அந்த அம்மா விட்டுட்டு போனாலோ என்னமோ தெரியல. அது நமக்கு ஒரு பெரிய பாக்கியம் கிடைச்சது. இப்பவும் அனுஷம் நாங்க போயிட்டு இருக்கேன். ஆத்துல ஆவகந்தி ஹோமம் பண்ணிட்டு அங்கேயும் போய் பெரியவா அதுக்கும் படிச்சுட்டு ஒரு நைவேத்தியம் என்னால முடிஞ்சா பண்ணிட்டு நான் வருவேன். இன்னைக்கும் அந்த இது வந்து வழி வழியா அந்த கோவில்ல அவ குரு எடுத்து பண்ணிட்டு இருக்கா, பூஜை பண்ணிட்டு இருக்கா. அது ரொம்ப சந்தோஷம் எனக்கு. அங்கேயே வந்து ஒரு பிரார்த்தனைன்னு சொல்லிட்டு அந்த பாதுகையை பிரதர்ஷனம் பண்ணா அவ கோரிக்கை நிறைவேறதுக்கு ஒரு அமௌண்ட் 300 ரூபாய் நம்ம கட்டிட்டு அபிஷேக சாமா பால் தயிர் எல்லாம் வாங்கி கொடுங்க, அவள் பண்ணிப்பா. அவள் பிரார்த்தனை வச்சு 24 108 உங்களுக்கு என்ன பிரார்த்தனையும் பண்ணி எடுத்துக்கோன்னு நானும் வேண்டின்னு பிரச்சனை பண்ணேன். என் பிள்ளைக்கு கல்யாணம் நல்ல பொண்ணாக கொண்டு பகவான் கொடுத்தார். கோவிலில் வேலை பார்க்குற ஒருத்தர் பல்லத்தூர்னு சௌந்தரராஜபுரம் அவராத்து பொண்ணை கொடுத்தா, நல்ல குழந்தை அது. அதே மாதிரி என் பிள்ளைக்கு வேலை கிடைச்சது. எல்லாமே நான் சொன்னேன். எனக்கு வந்து என்னோட லைஃப்ல பெரியவா பாதுகா பிரச்சனை பண்ணி இவ்வளோ கிடைச்சிருக்கு, நீங்களும் இதை நீங்கள் எல்லாருமே அனுபவிங்கோ அப்படின்னு நான் அந்த கோவிலில் சொன்னேன். இதை வழி வழியாக பண்ணுங்கன்னு பண்ணிட்டு இருக்கா. ரொம்ப சந்தோஷம். அப்புறம் குலதெய்வ கோவில் கட்டணும்னு சொல்லிட்டு எனக்கு வந்து 2 குரூப்பாக இருந்தது ஊரில். அது வந்து ரொம்ப பெரிய பிரச்சனையாக இருந்தது. குலதெய்வத்தை 15-20 வருஷமா உண்மையாக பண்ணாமல் போட்டு வச்சுருந்தா என் குலதெய்வத்தை. என்னடா இதாக இருக்குன்னு பெரியவாட்டை தான் பிரார்த்தனை பண்ணி இந்த பாதுகாயை தான் பிரச்சனை பண்ணேன். எனக்கு சீக்கிரம் பண்ணி கொடுங்க. எங்கள் வம்சத்தில் எங்கள் காலத்தில் நாங்கள் அதை பார்க்கணும். முன்னாடி பண்ணியிருந்தாலும் எனக்கு தெரிய போறல, பின்னாடி பண்ணவாளான்னு தெரியாது. இப்போ நம்ம குழந்தைகளுக்கு வழி வழியா பண்ணிட்டு போனோம். பெரியவா எனக்கு குலதெய்வத்தை பண்ண அனுகிரகம் பண்ணுங்கன்னு பிரதர்ஷனம் பண்ணேன். 108 பிரதர்ஷனம் பண்ணிட்டு போனேன். அதே மாதிரி ஊர்க்காரா எல்லாரும் ஒண்ணு கூடி வந்தா, அம்மா நீங்க என்ன சொல்றீங்களோ கேட்கறோம்னு சொன்னா அதுவே எனக்கு பெரிய சந்தோஷமா இருந்தது. நம்மளும் அவ ஒண்ணுதான் இருந்தாலும் நான் சொன்னேன் எல்லாரும் ஒரு கைப்பிடி காசு போடுங்க, எத்தனை இருக்கோ போடுங்க. அதை வச்சு நான் ஆத்துல லலிதா சாஸ்திராமா 42 நாள் பூஜை பண்ணி பெரியவாட்ட வேண்டின்னு பிரதர்ஷனம் பண்றேன். லலிதா சாஸ்திரம் விடாம சொல்றேன். கடைசியா பூமி பூஜை போடும்போது இந்த காசை கீழே மட்டும் மேல அம்பாளை நீங்க பண்ணிக்கோங்க அப்படின்னு சொன்னேன். சரி சந்தோஷம்னு எல்லாரும் காசு போட்டா. அதே மாதிரி ஆத்துல வச்சுன்னு கர்ம சிரத்தையா பண்ணினேன். பண்ணோடனே கும்பாபிஷேகம் அன்னைக்கு அந்த காசை கீழே வச்சு அம்பாள் வீரமாக்காளி வச்சு அழகா பண்ணினா. எனக்கு அந்த அந்த பங்குல வந்து கோவில் பங்குல எந்திர தகடு வச்சு பிரதிஷ்டை பண்றத எனக்கு கொடுத்தா பாக்கியம் பெரியவா. அதனால எந்திர தகடு மட்டும் நான் பிரதிஷ்டை பண்ணேன். கீழே வச்சு மேல அம்பாள் வைக்கிற பாக்கியம். அது வம்சம் பெரியவாளே உங்களுக்கு இதுல. ஆமா, நீ வந்து எந்திர தகடு வச்சு அதை கொடுனா கோவிலே அதை எனக்கு கொடுத்துட்டா. நீங்க என்ன பண்றீங்களோ உங்களோட இது என்ன வேணா கான்ட்ரிபியூஷன் பண்ணுங்கோன்ட்டா. நான் சொல்லிட்டேன் நான் பெரியவா எனக்கு உத்தரவு கொடுத்துருக்கா, நான் அந்த எந்திர தகடு நான் வச்சுடுறேன் அப்படின்னு. அதெல்லாம் ஒருத்தர்கிட்ட கேட்டு எப்படி முறைப்படி பண்ணணுமோ அவள்கிட்ட பைசா கொடுத்து பண்ண சொல்லி. நீங்க காஞ்சி மடத்தை அப்ரோச் பண்ணிருக்கீங்களா இந்த மாதிரி? எனக்கு அதெல்லாம் தெரியாது, யாரையுமே தெரியாது. அதனால எனக்கு தெரியாது. அதனால நான் சொன்னேன், அவளே ஏற்பாடு பண்ணி எல்லாம் பண்ணிட்டா. அந்த ஒரு இது தேவகோட்டை கோவில், அடுத்தது குலதெய்வம் கோவில், அந்த அஞ்சுவாஞ்சேரி கிருஷ்ணர் கோவில், இதெல்லாம் பெரியவா படிப்படியா மனசுக்குள்ள தோணும். ஒரு இடத்துக்கு முன்னாடி இதை செய்ன்னு பெரியவா சொல்லுவா. அது மாதிரி நான் பண்ணின்னு வரேன். அவ்வளவுதான். எனக்குன்னு எதுவுமே தெரியாது. நான் அவர்கிட்ட அதான் சொல்லுவேன், எங்க ஆத்துக்காரர் எது கவலைப்படாது, அவர் பார்த்துப்பார்ப்பா, எந்த ட்ரெயினில் ஏறணும், எந்த இடத்துல உட்காரணும், எப்படி போகணும் எல்லாம் அவர் பார்த்துப்பார். நம்ம எதுக்கு கவலைப்படணும்? போகிறது மட்டும்தான் நம்ம வேலை, சொல்கிறபடி கேட்கறது மட்டும்தான் நம்ம வேலை. அவ்வளோதான் நான் சொல்லுவேன். எனக்கு எதுவும் தெரியாது அப்படின்னு சொல்லிடுவேன். இப்போ கூட 2 நாள் முன்னாடி அவருக்கு வந்து கிட்னி கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்குன்னு சொன்னார். அந்த இதில் யூரினரி டியூப்ல சின்ன சின்ன கட்டிகள், எங்கள் ஆத்துக்காருக்கு சின்ன சின்ன கட்டிகள் இருக்குன்னு மாதிரி சொன்னா. ஒரு 2 கட்டிகள் தான் தென்பட்டது மறு மாதிரி. உடனே டாக்டர் என்ன சொல்லிட்டார், அதை வந்து நீங்கள் உடனே சிடி ஸ்கேன் எடுத்து பார்த்து கையோட ரிமூவ் பண்ணிடுங்க, 2 தடவை வந்து மருந்து வச்சுன்னு போயிடுங்க, சரியா போயிடுங்க. இதெல்லாம் பெரியவா காமிச்சதுதான். எவ்வளவோ பெருசா வர வேண்டியதை நிமிஷமா. நேத்திக்கு போறேன் பஞ்சமி நாராயணத்துக்கு. அந்த ஊட்டத்தூர் சிவன் ஒண்ணு ரொம்ப விசேஷம். அங்க ஒரு நடராஜர் இருக்கார். அந்த சிறுநீர் உபாதை உள்ளவாள்லாம் அங்க போவா. ஆமா, அந்த நடராஜருக்கு வந்து வெட்டிவேர் மாலை சாத்தி அங்கேயே தீர்த்தம் இருக்கு. அந்த தீர்த்தத்தை பிடிச்சி நடராஜருக்கு விஷயம் பண்ணி அதையே பிரசாதமா கொடுப்பா.
அதை வந்து சாப்பிட்டா பிரச்சனை எல்லாம் சரியா போயிடும். நான் இதை 2-3 பேருக்கு செஞ்சிருக்கேன். கிட்னி ப்ராப்ளம் ஆமா, கிட்னி ப்ராப்ளம். ஊட்டத்தூர்னு சொல்லி ஹைவேஸ்ல இருக்கு, திருச்சி மெட்ராஸ் ஹைவேஸ்ல இருக்கு. வெரி நைஸ். எல்லாருமே போய் பண்றா. சிறுநீரகம் நல்ல கூட்டம் இருக்கு, கவர்மெண்ட் அப்ரூவ்டு தான் கோவில், நல்லா கூட்டம் இருக்கு. அந்த சிவனுக்கு முன்னாடி அந்த தீர்த்தம் இருக்கு, நம்ம போய் பண்ணிக்க வேண்டியதுதான். நான் இவருக்கு இன்னும் ஒரே ஒரு தரம் தான் போனேன். நிறைய பேருக்கு அது மாதிரி சொல்லியிருக்கேன். நானும் போகும்போது வரும்போது அந்த பிரசாதம் வாங்கி கொண்டு எல்லாருக்கும் கொடுத்துருக்கேன். இவருக்கு நான் பண்ணிட்டேன். பட் வந்து திருப்பி ஒரு அர்ச்சனை பண்ணிக்கோங்கன்னா அப்புறம் எனக்கு போகவே வரல. நேத்தி பெரியவா போறேன், பெரியவா முன்னாடி நடராஜர் இருக்கார் பஜமி நாகராஜ மமத்துல. என்னமாம்மா நடராஜர் இங்க இருக்காரு அப்படின்னு தெரிலமா, யாரோ 6 மாசம் முன்னாடி வந்து வச்சுட்டு போனா உருவேத்தி கொடுங்கோன்னா உருவேத்தி வச்சிருக்கேன், என்ன வாங்கிக்கவே வரலன்னா. எனக்கு உடனே பெரியவா சொல்றா, போ நடராஜருக்கு போய் அர்ச்சனை பண்ணு, நீ வேண்டின்ற எல்லாம் வாத்துக்கா இருக்கு, வரேன் 40 நாள் கழிச்சு போனியா நீ அப்படிங்கிற மாதிரி பெரியவா முன்னாடி நடராஜர் இருக்காரு. சரி, எனக்கு உடனே பட்டது, பாரு கை காட்டுறாரு, இந்த நடராஜரை என் முன்னாடியே வச்சுட்டு இருக்கேன், போய் பண்ணு அப்படிங்கிற மாதிரி. சரி, ஒன்னொன்னும் நமக்கு வந்து கை காமிச்சிருவாரு, இங்க போ இங்க போ இங்க போன்னு. அது நிறைய நான் அனுபவப்பூர்வம். நீங்க என்னெல்லாம் அனுஷ்டானங்கள் இது பண்றேன் பெரியவாளுக்குன்னு பண்றது? நானு காலம்பரை குளிச்சுட்டு எப்பவும் போல வாக்கிங் போவோம், எக்ஸசைஸ் இதெல்லாம் பண்ணிட்டு கஞ்சி சாப்பிட்ருவோம் 2 பேரும். கஞ்சி சாப்பிட்டு ஒரு என்ன சாப்பாடு பண்றேனோ, நான் என்ன சாப்பாடு எங்களுக்காக பண்ணணும் அப்படியே நைவேத்தியம் பண்ணிடுவோம். இதுதான் எல்லாருக்கும், அதுதான் சாப்பாடு. அவர் காமிச்சுட்டு சாப்பிடும், எதா இருந்தாலும் அவருக்கு. எனக்கு வந்து பெருமாளை பார்த்தாலும் சரி, பிள்ளையார் சங்கடகர சதுர்த்தி இருந்தாலும் எது போனாலும் எனக்கு பெரியவா தான். பெரியவா சனம் எல்லாம் நீ தான். எனக்கு எல்லாம் 1 ரூபம் தான் நான் பார்க்கறேன். எங்க போனாலும் எல்லாரையும் 1 ரூபமா பார்க்கறேன், அவ்வளவுதான். நீங்க காஞ்சிபுரம் அடிக்கடி போவேன்? போவேன். எனக்கு கிட்ட படப்பை இருக்கிறதுனால நான் அங்கேருந்து எனக்கு 45 கிலோமீட்டர் தான், நேராக போவேன். பெரியவா திருமஞ்சனம் 10 மணி ஆகும், ஃபுல்லா இருந்து பார்ப்பேன். 12 பிரதட்சணமோ எவ்வளவு முடியுமோ பிரதட்சணம் பண்ணுவேன், உட்காந்துருப்பேன். பிரசாதம் தருவா 1 மணிக்கு, சாப்பிடுவேன், வண்டி எடுத்துன்னு வந்துடுவேன், அவ்வளவுதான். வேற எந்த இடமும் போக மாட்டேன். பெரியவா அதிஷ்டானம் போவேன், சுத்துவேன், சாப்பிடுவேன், வந்துடுவேன். தேனம்பாக்கம் போயிருக்கேன்? தேனம்பாக்கம் போயிருக்கேன், எனக்கு ரொம்ப பிடிக்கும் அங்க. போயிருக்கேன். எனக்கு அந்த காமாட்சிதாசன் மாமா அவரோட அறிமுகம் கிடைச்சது பெருங்களத்தூர்ல. அந்த மாமா தான் தேவக்கோட்டையில வந்து பெரியவா கோவில் கட்டணுங்கிறாங்க போது அப்ப சொன்னார், பெரியவா இருந்தா வேதவியாசர் வேணும், சிவன் சார் வேணும், எல்லாரையும் சேர்த்து வை அப்படின்னு சொல்லி சொன்னார். சரி மாமா நான் வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன். என்கிட்ட 10 பைசா கூட கிடையாது, ஆனாலும் நான் செய்யறேன்னு சொல்லிட்டேன். தாத்தா சொல்லிட்டா செய்யறேன். பெரியவா பத்தி நிறைய சொல்லியிருக்காரு அவர் எனக்கு. அவர் மூலம் தான் நிறைய ஆசையே வந்தது எனக்கு. அப்போ காமாட்சிதாசன் மாமா இருந்தாரு இல்லையா? ஆமா ஆமா, பெருங்களத்தூர். ஆமா, நிறைய பேர் சொல்றா அவரை பத்தி. அந்த மாமா தான் எனக்கு வந்து நீ போய் சிவன் சாரையும் சேர்த்து வை, வேதவியாசரையும் சேர்த்து வை. சிவன் சார் எப்படி இருப்பாருன்னு தெரியாது, வேதவியாசர் எப்படி இருப்பான்னு எல்லாமே ஒரு பெரிய லீலை தான், பெரியவா நடத்தி கொடுத்த லீலை. வச்சிருக்கேன் அப்போ வச்சாச்சு, தேவக்கோட்டை கோவில வச்சு ஆராதனை பண்ணிட்டு இருக்கேன். அந்த மாமா சேர்த்து எல்லாமே ஆராதனை பண்ணிட்டு இருக்காரு. ஆமா, ரமேஷ் மாமான்னு பேரு. அந்த தேவக்கோட்டைக்கு போறவாளும் எனக்கு பெரியவா கோவில் இருக்காமே நீங்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் அட்ரஸ் சொல்லி நான் போயிட்டு வர சொல்லியிருக்கேன். அவாத்துலயும் நிறைய நல்ல காரியங்கள் எல்லாம் நடந்துட்டு இருக்கு. அவரும் சொல்வார், பெரிய பாக்கியம் எங்களுக்கு கொடுத்தல்னு. அவர் செய்ய சொல்றாரு, நான் செய்யறேன். அந்த காமாட்சிதாசன் மாமா விக்கிரகத்தையே வந்து ராதாகிருஷ்ணன் மாமான்னு சொல்லிட்டு KK நகர்ல அவர் வச்சு அவர் ஆத்ம சீடர், அவர் அவர் வச்சு பூஜை பண்ணிட்டு இருக்காரு. எனக்கு பெரியவா உத்தரவு, காமாட்சிதாசன் பண்ணி கொடு அப்படின்னு பண்ணி கொடுத்தேன். இன்னைக்கு அவர் வச்சு ஆராதனை பண்ணிட்டு இருக்காரு. மே மாசமா ராதாகிருஷ்ணன் மாமா வச்சு ஆராதனை பண்ணிட்டு இருக்காரு. மாசம் வந்து எல்லாமே பண்ணிட்டு இருக்காரு. அவர் பூச நட்சத்திரத்தப்ப பண்ணிட்டு இருக்காரு. வருஷ ஆராதனையும் அமோகமா பண்ணிட்டு இருக்காரு. அது அப்படியே பெரியவா கை காட்டுவோம். ஆனா என் கையில 10 பைசா இருக்காது. எப்படி நீ ஒத்துக்கிற அப்படின்னு கேட்பார். எனக்கு தெரியாது, பெரியவா சொல்லிட்டா, அது எங்க வருமோ யார் வருமோ, கொடுக்க மாட்டான்னு நினைக்கிறவா கூட பைசாவை கொண்டு கொடுத்து பண்ண வச்சிருவா. எந்த தடங்களே வர விட மாட்டா பெரியவா. ஆமா, சின்ன சின்ன விஷயங்கள்ல கூட நான் ரொம்ப சந்தோஷப்பட்டிருக்கேன். அப்படி இருக்கும்போது எவ்வளவு பெரிய விஷயங்கள்லாம் நடக்கும் அப்படின்னு. ஆமா, நிறைய அனுபவங்கள் எனக்கு ரொம்ப கொடுத்து ஆத்மார்த்தமா. பெரியவா கைய பிடிச்சுட்டே இருக்கா, விடவே மாட்டா. ஆமா, அழவும் விட மாட்டா. ஒரு சொட்டு கண்ணீர், பெரியவா நான் யார்கிட்டையும் கையேந்த கூடாது பெரியவா, நீங்க தான் எல்லாம் பண்ணி தரணும் அப்படின்னு சொல்லுவேன். கையேந்த மட்டும் விட்டுறாதீங்க, யார்கிட்டையும் கேட்கக்கூடாது. எப்படி நீங்க ஏற்படுத்தி கொடுப்பாலோ அவளா வந்து எனக்கு தந்துருவா, இந்த வச்சுக்கோ செய், அப்புறம் எனக்கு கொடு அப்படிங்கிற மாதிரி தான் வருவா. அதான் அனாயசேன மரணம் இனாதேன ஜீவன், இதைத்தான் பெரியவாட்ட கேட்கணும், வேற எதுவும் கிடையாது. அது நான் டெய்லியே சொல்லிட்டு இருக்கேன். ஆமா ஆமா, அது சத்தியம். நிச்சயம் பெரியவா வந்து ரொம்ப அந்த அளவு கிருப அவ்வளோ கிருப. நீங்க பெரியவாளுக்கிட்ட ஸ்லோகம் படிக்கிறது அதெல்லாம் வந்து என்ன மாதிரி? நான் வந்து இந்த உபாசனை, அம்பாள் உபாசனை எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பிரியப்பட்டேன்.
மோகன் குருஜின்னு அவர்கிட்ட போய் எடுத்துனேன், கொஞ்சம் எடுத்துனேன். அதுக்கப்புறம் பெரியவா வந்துட்டு உனக்கு அதெல்லாம் வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி மனசுல தோணித்து. சரி. நம்ம எனக்கு தனிப்பட்ட முறையில எதையோ உன்னை கத்தின் சித்தி அதெல்லாம் நான் முயற்சி பண்ணுவானே. எல்லாத்துக்கும் பிரதமமான தெய்வமே நம்ம கிட்ட, குருவே நம்ம கிட்ட எல்லாத்தையும் ஒப்படைக்கிறார், நம்ம பாத்துக்கிறார், நமக்கு வேற எதுவும் வேண்டாம் அப்படின்னு மனசுல தோணி போயிடுது. அதனால தனிப்பட்ட எந்த மந்திர ஜபமும் நான் எடுத்துக்கல, எதுவுமே வச்சுக்கல. நான் வந்து பெரியவா தான் சகலமும், நீ பாத்துக்கோ அப்படிங்கிற மாதிரி தான். அது எதுவும் கிடையாது. லலிதா சாஸ்திரம்னாலும் உனக்கு, விஷ்ணு சாஸ்திரநாமம் சொன்னாலும் உனக்கு, கந்தர் அனுபூதி சொன்னாலும் உனக்கு, வேல்மாறன் சொன்னாலும் உனக்கு, எல்லாம் உனக்கு. இந்த புஷ்பத்தை போட்டு உனக்கு சொல்லிடுது, அவ்வளோதான். வேற எதுவும் எனக்கு கிடையாது. குருவே வந்த பிறகு வேற என்ன வேணும் சொல்லுங்க, சகலமும் குருவா பாக்குறோம், அதனால அவ்வளவுதான். வேற உங்களுக்கு லைஃப்ல தென் பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் ஏதாவது ஒன்று, ஒரு மிராக்கிள் மாதிரி ஏதாவது நடந்து அந்த மாதிரி ஏதாவது அனுபவம் ஷேர் பண்ணிக்கிற முடியும்? இப்போ என் கல்யாணம் நடந்தது எனக்கு இதுதான். நான் ஊர் முழுக்க இந்த காலத்துல கிடைக்கவே இல்லையே, ஊர் முழுக்க விலை போட்டு தேடின்னு இருந்தேன். கடைசியா எங்க ஊருக்கு பக்கத்துலயே பள்ளத்தூருங்கிற இடத்துல ஒரு பொண்ணு எம்காம் முடிச்சிருந்தா, நல்ல குணம், வசதியெல்லாம் நாங்க பார்க்கல, நல்ல குணமா இருந்தா போறோம் அப்படின்னு ஆசைப்பட்டேன். அதாவது மனசால ஒன்றி போற குழந்தைகள் தான் வேணும், வேற எதுலயும் ஒன்றி போற ஒத்துமை வேண்டாம் நமக்கு. அதுல ஒத்துமை இருந்தா போதும் தான் பிரார்த்தனை. பெரியவாட்ட பிரார்த்தனை பண்ணும்போது அதுதான் பிரார்த்தனை, மனசு அனுசரிச்சுன்னு போற குழந்தைகள் வேணும் அப்படின்னு தான் பிரார்த்தனை பண்ணேன். அதே மாதிரி ஒரு பொண்ணை வந்து பையனுக்கு கொடுத்துட்டா, அது ஒண்ணு, அது ஒரு பெரிய விஷயம்தான் எனக்கு. ஆமா, நல்ல குடும்பம், நல்ல குழந்தைகள், சொல் பேச்சு கேட்கிற குழந்தைகள், அது ரொம்ப முக்கியம். அது முக்கியம் இந்த காலத்துக்கு. நீங்க இந்த புஸ்தகம் எல்லாம் வந்து பப்ளிஷ் பண்ணிருக்கீங்களா? இல்ல, இது வரைக்கும் பண்ணல, பண்ணணும்னு ஆசை. ரேவதி குமார் மாமி கூட ஒரு தரம் வாலிமா எழுதுறாள் தாயுமானவன், அதுல கூட நான் சேர்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கா. சரி, யார் மூலம் எப்ப நமக்கு வந்து கிடைக்கிறதோ கிடைக்கட்டும் அப்படின்னு எல்லாம் சேர்த்து வச்சுட்டு இருக்கேன். எல்லாம் பென்ட்ரைவ்ல காப்பி பண்ணி வச்சிருக்கேன். போயம்ஸ் மாதிரி. ஆமா, 4 வரிகள் 6 அதுல ஏதாவது ஒரு 2 சொல்லுங்க. இந்த சொல்றேன் கட்டாயம். அதாவது இப்ப நீங்க பேசிட்டு இருக்கீங்கன்னா இப்பவே எனக்கு பெரியவா லைனிங் கொடுத்துருவா, நீ இத சொல்லு அத சொல்லுங்கிற மாதிரி எனக்கு கொடுப்பா. இப்ப நீங்க ஃபர்ஸ்ட் உங்க வரேன்னு வச்சுங்களேன். நின்னை சரணடைந்தேன் நின் அருளால், நின் தாள் பற்றினேன் நின் கருணையால், நின் வழி நடந்தேன் நின் மொழியால், நின் மொழி கேட்டேன் நின் உணர்வால், நின் அடி கிடப்பேன் உன் தயவால், நின் புகழ் பாடுவேன் நின் பெருமையால், பெரியவா பெரியவா சரணம் பெரியவா சரணம். கரம் கொண்டு அணைத்தாய், கண் மலர்ந்து இழுத்தாய், கவசமாய் சுற்றி காத்தாய், கச்சியப்பனாய் திகழ்ந்தாய், கருவிலே திருவாய் வந்தாய், கற்பகமாய் வாக்கினில் நின்றாய், நீயே எனக்கு பெரியவா. பெரியவா சரணம் பெரியவா சரணம். அமுதமாய் ஊற்றெடுக்கும் அலை அலையாய் திரண்டு வரும், அழகழகாய் தோற்றம் தரும், அமைதியாய் புன்னகைக்கும், அப்பனாய் வடிவு கொள்ளும், அடியவளை ஆட்கொண்டு அணியணியாய் படையெடுக்கும், அருள் கொண்ட ரூபம் ஐயா நீயே. பெரியவா சரணம் பெரியவா சரணம். அது மாதிரி நிறையா வந்துட்டே இருக்கும். அதை நான் எழுதிட்டே இருப்பேன். நீயே துணையென்று நின் பாதம் பற்றினேன், நீயே கதியென்று நின் கரம் பிடித்தேன், நீயே வரமென்று நின் அடியை தொடர்ந்தேன், நீயே பாக்கியம் என்று நின் துணை கொண்டேன், நீயே செல்வம் என்று நின் மேல் பாக்கள் இயற்றினேன், நீயே குலதெய்வம் என்று நின் அடியில் வம்சத்தை ஒப்படைத்தேன் பெரியவா. அற்புத உறவும் நீயே, அபிமான குருவும் நீயே, அசைகின்ற தெய்வம் நீயே, அளப்பரிய செல்வம் நீயே, அகிலத்தின் தோற்றமும் நீயே, அலங்கார வடிவும் நீயே, அமைதியின் உருவும் நீயே, அடையாளம் ஆனாய் நீயே எனக்கு பெரியவா. இந்த மாதிரி நல்லா இருக்கு. அது மாதிரி எழுதிண்டே இருப்பேன். அது என்ன வரிகள் இப்போ உங்களோட பேசிட்டு மனசுல ஓடிண்டே இருக்கும். அது மாதிரி எனக்கு. பட் நீங்க இதுக்கு முன்னாடி எல்லாம் இந்த மாதிரி அட்டெம்ப்டே பண்ணதில்லை? படிச்சு வருஷங்கள் எப்போ முடிஞ்சு போச்சு. நானும் ஒரு இல்லறத்துல வந்து சம்சாரி ஆகி குழந்தைகள் அப்படியே, எனக்கு நாத்தனார் மச்சினார் பெரிய ஃபேமிலி, எல்லா ப்ரொஃபஷனலும் முடிச்ச பிறகு பெரியவா வந்து உட்காந்துட்டேன். எல்லாரும் பெரியவா வழி நடக்கணும் எனக்கு, அதுதான் எனக்கு சந்தோஷம். நானும் அது மாதிரி தான் நடக்கணும்னு ஆசைப்படுவேன். அவர் சொன்ன மாதிரி எளிமையா இருக்கணும், நிறைய வந்து இந்த பாடசாலைகளுக்கெல்லாம் செய்யணும், அதுதான் எனக்கு ஆசை. பாடசாலை அது பண்ணிட்டு இருக்கேன். ஆத்துலயே பிடியரிசி பண்ணிட்டு இருக்கேன். பண்ணி பாடசாலை எல்லாருக்கும் கொண்டு கொடுத்துட்டு வருவேன். அது மாதிரி நிறைய இடத்துக்கு கொண்டு கொடுத்துருக்கேன். அது மாதிரி ஆசை. இப்போ என்ன பண்ணுறது, மொத்தமாக சில ஒன்று இல்லைன்னா கோவிலில் கொண்டு கொடுத்துடுறது, 5 கிலோ 10 கிலோ அப்படியே வாங்கி கோவிலில் கொண்டு கொடுத்துடுறது, அது பண்ணிட்டு இருக்கேன். அது மாதிரி ஏதாவது சர்வீஸ் மைண்ட்லேயே இருக்கணும் அப்படின்னு ஆசை எனக்கு, அவ்வளோதான். ஆமாம்.
பெரியவா நிறைய எழுதிட்டு இருக்கணும், இது எல்லார்கிட்டையும் கொண்டு போய் சேர்க்கணும். எல்லாரோட பிரார்த்தனையும் நான் என்ன பண்ணுவேன், ஆத்துல வாங்கி பெரியவா படத்து முன்னாடி வச்சுருவேன். யார் என்ன பிரார்த்தனை எனக்கு தெரிஞ்சு எழுதணும்னு இல்லை, அவாவா எழுதி வைங்கோ. நடந்து முடிஞ்ச பிறகு அவ பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. சரி சரிதான். என்னோட பெரியவா இடத்துல ஆத்துல அதிர்ஷ பூஜையில வந்து பெரியவா ஜுவாலையில அப்படியே வருவா. சரி. இது கண் கூட நிறைய அதெல்லாம் பாத்திருக்கேன். இது வெளியில இருந்து எனக்கு பார்த்து சொன்னவாளும் நிறைய பேர். சரி சரி. ஜுவாலையில பெரியவா தெரியுறா அப்படின்னு போட்டோ எடுத்து அது நன்னா ஜுவாலையில நன்னா பெரியவா தெரியவா. இதுவரை திருமதி நளினா ஸ்ரீனிவாசன் அவர்கள் தன்னுடைய அனுபவங்களை ரொம்ப அழகா நம்மிடையே பகிர்ந்து கொண்டார். என்ன ஒரு ஆச்சரியம்னா, பெரியவா வந்து யாருக்கு வேணா அவ ஆத்மார்த்தமா அந்த பக்தி இருந்ததுன்னா பெரியவா அங்க இருப்பா. அது வந்து இவா மூலியமா நம்ம தெரிஞ்சுட்டோம். எத்தனை அவ வந்து பெரியவா மேல ஆசையா பண்றாங்கிறத தெரிஞ்சுட்டோம். அவ்வளோ வந்து இதை கேட்கும்போது நானே நினச்சிப்பேன், நிறைய பேர் இன்டர்வியூ பண்ணும்போது, ஐயோ எனக்கு பெரியவா வரமாட்டேங்கிறாளே, எனக்கு வரக்கூடாதா, இந்த மாதிரி ட்ரீமில் வரக்கூடாதா, எனக்கு இந்த மாதிரி ஒரு இந்த மாதிரிலாம் நடக்கக்கூடாதான்னு நான் நினச்சிருக்கேன். ரொம்ப பொறாமையாகவும் இருக்குது எனக்கு இவளை பார்க்கும்போது. அவ்வளோ நன்னா இருந்தது. ரொம்ப ஆத்மார்த்தமா நம்மளுடைய இதை பகிர்ந்து கொண்டா. ரொம்ப நன்றிமா, நீங்க இன்னைக்கு வந்தது வந்து ரொம்ப சந்தோஷம். சங்கரா டிவிக்கு ரொம்ப சந்தோஷம். மீண்டும் உங்கள் அனைவரையும் புதிய அனுபவங்களுடன் அடுத்த வாரம் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.